ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இனித்த வாழ்வு அருள் எனல் என்ற தலைப்பில் 5வது பாடலில் உணர்ந்தவர் உள்ளத்தை உகந்தவா, இயற்கை உண்மையே ஒருவதாய் இன்பம் புணர்ந்திட எனைத்தான் புணர்ந்தவா, ஞான பொதுவிலே பொதுநடம் புரிந்து என் குணம் திகழ்ந்தோங்கும் குணத்தவா, குணமும் குறிகளும் கோலமும் குளமும் தனந்த சன்மார்க்க தனிநிலை நிறுத்தும் தக்கவா, மிக்க வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். 3வது பாடலில் எல்லாம் உடையவா, எல்லாம் உடையவா, உணர்ந்தோர்க்கு உரியவா என்றார். இந்த உலகத்தில் மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெறுபவர் யாரோ அவர்தான் உண்மை உணர்ந்து புருவ மத்தியில் உள்ள ஆன்ம விளக்கமும் அறிவு விளக்கமும் மனித தேகத்தில் விளங்கி கடவுள் பிரகாசம் விளங்கக்கூடியதை அறிவார். காரணம், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுளை அடையக்கூடிய பாதை என உறுதி செய்து அவ்வழி சென்று நம் ஐயா பெற்றேன் என்னும் இரவாமை என்கின்றார். இயற்கை உண்மை உருவாய், இறைவனின் உருவம் அருள், அது பேரொளி, பேரறிவு. அருளே நம்மியல், அருளே நம்முரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அகவுள் வரி 1000 கூறுகிறார் நம் ஐயா. ஆக இயற்கை இன்பம் எவ்வாறு கிடைக்கும்? இயற்கை விளக்கம் இருந்தால்தான் இயற்கை இன்பம் கிடைக்கும். இயற்கை விளக்கம் என்பது நாம் செய்யக்கூடிய ஜீவகாருண்ய செயலால் நமக்கு ஆற்றல் கூடினால், அந்த ஆற்றல் ஆன்மா பிரகாசமடைந்தால் விளக்கம். நம் ஐயா இதனை அகவலில் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமும் அயர்விழா சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்பார். மேலும் சத்திய சிறுவிண்ணப்பத்தில் இயற்கை உண்மையர் என்றும், அதாவது அவர் அருட்பெருஞ்சோதி, பேரொளி, பேரறிவு, இயற்கை அறிவினர் என்றும், அறிவுடன் தனி சக்தியாகிய ஆற்றல் கூடினால் பேரின்பம். ஆக தனி சிவம், தனி சக்தி, தனி இன்பம். சத்திய பெருவிண்ணப்பத்தில் எல்லா உயிரும் இன்பமடைதற் பொருட்டே திருவுள்ள திருக்கருணையார் செய்தருகின்ற தனித்தலைமை கடவுளே என்கின்றார். இயற்கை விரக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெருஞ்சோதி சொரூபராய் தன் இயல்பாய் இப்போது எல்லா உயிரிலும் தயவே வடிவாய் உள்ளார். இந்த தயவு காரியப்படணும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் உரைநட பகுதி பசியின் அவஸ்தை. ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகிறது. பசி அவஸ்தையும் மரண அவஸ்தையும் ஒன்றுதான். இப்போ நீ உபகாரத்தால் சாப்பாடு கொடுத்தால் அவர் உண்டு விளக்கம் பெறுகிறார். கொடுத்த உனக்கு உபகார சக்தி கொடுக்கிறது. நீ கொடுத்து மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம்
ஆற்றல், சக்தி. இந்த சக்தி ஆன்ம அணு ஒளியாகிய உள்ள ஆன்ம அறிவாகிய ஒளியக்கத்துடன் கூடினால் பேரறிவு பேரின்பம். இதைத்தான் இயற்கை உண்மை உருவதாய் என்கின்றார். உயிர் கருணையால் நான் பெற்ற இன்பத்தால் என்னுடன் இறைவன் கலந்தான் என்கின்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3ஆம் பகுதியில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது, அது கைகூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். ஆக சுத்த சன்மார்க்கத்தின் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனமாவது மன்றி அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும், ஜீவகாருண்யம் ஆன்மாவின் இயற்கை விளக்கம். ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும் என உறுதிப்பட கூறுகிறார் நம் ஐயா. ஆக இறைவன் எங்கு புணர்ந்தார் இவருடன்? 4752ஆம் பாடலில் கண்ணீர் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான், பன்னீர் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து என்கின்றார் நம் ஐயா. ஞான பொதுவில் பொதுநடம் புரிந்து என் குணம் திகழ்ந்தோங்கும் குணத்தவா. ஞானம் என்றால் அறிவு, ஒளி. பொது என்றால் எல்லா உயிருக்கும் பொது ஆன்ம ஒளி. பொதுநடம் புரிந்து மனித தேகத்தில் புருவமத்தியில் செயல்புரிந்து கொண்டு உள்ளார். அந்த ஆன்ம ஒளி இயக்க ஜீவனாகிய காற்று இயங்குகிறது. உயிரெல்லாம் ஒரு நீ நடம் புரியும் திருப்பொது என அறிந்ததை என்னுள் உள்ள பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்பார். என் குணம் திகழ்ந்தோங்கும். இறைவனுக்கு குணமில்லாதவர் என்கின்றார் பதிவிலக்கம் 3293ஆம் பாடலில். ஆனால் இந்த ஆன்ம அணு ஒளி உயிர்கருணையால் ஆற்றல் கூடி அறிவுடன் இணைய இந்த ஆன்மாவுக்கு இந்த சக்தி கிடைக்கிறது என்கின்றார். அதாவது ஒன்று தன்வயனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களினிது நீக்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. இந்த சுத்த சன்மார்க்கத்தில் சமய சன்மார்க்கமாகிய சத்திய குணம் 8 பெற்று சத்துவ குணத்தின் இயல்பாகிய கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரியங்களை தன்வசம் நிறுத்துதல், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் நின்று செயல்பட சமய சன்மார்க்கம் கடந்து மத சன்மார்க்கத்தில் மேலே கூறிய குணங்களெல்லாம் நிற்குணமாகும் போது பெரும் நிலை 8. இதை உரைநடை பக்கம் 403இல் கூறியுள்ளார் ஐயா. நிற்குணத்தில் இதுவரை வந்த அடியார்கள் தாசா மார்க்கம், சர்ப்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் பேசினார்கள். ஆனால் நம் ஐயா ஒருவரே ஜீவர்கள் பக்கம் நியாயம் உள்ளது என கூறி ஜீவ நியாயம் இந்த இடத்தில் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது குணம் நிற்குணமாகி ஆன்ம நிலை இறை அக அனுபவம் தோன்றுகிறது. குணம் குறிகளும் கோலமும் குளமும் தனந்த சுத்த சன்மார்க்க நிலை உறுத்தும் தக்கவா. குணம் கிடையாது, பெயர் கிடையாது, கோலம் கிடையாது, தோற்றம் கிடையாது. ஆன்மானுக்கு அவர்தான் தலைவர். எல்லாவற்றையும் நீக்கிய சுத்த சன்மார்க்க நிலைதனில் உறும் சத்துவகுணம் நின்று பலகாலம் பயிற்சி பெற்று நிற்குணமாகி சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் கடந்து சுத்த சன்மார்க்கத்தில் அறிவு நிலை பெற்று எல்லா தத்துவங்களும் அந்த தத்துவங்களை செயல்படுத்துகின்ற தத்துவிகளையும் கடந்து ஐந்தொழில் ஆற்றல் கைவர பெற்று சுத்த சத்த ஞானதேகம் பெற்று சத்திய ஞான விண்ணப்பத்தில் கூறப்படுகின்ற 10-9 ஆற்றல் கைவர பெற்று எல்லாம் செய்ய வல்லவராய் சடாந்த சமரச சத்தியதராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்க ஞானி, இதுக்கு மேலே உள்ளவர் இறைவன் என சத்திய ஞான விண்ணப்பத்தில்
ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க ஞானிகள் போற்றும் துதித்தும் உணர்ந்ததற்கு அறிய என்று கூறுகிறார். அப்பேற்பட்ட இறைவனை அந்த ஞானிகள் கூற கேட்டேன் என்று நம் பெருமான் கூறுகிறார். கண்டவர் இவர், கனிந்தவர் இவர், கலந்தவர் இவர். நம் பெருமானுடைய இறைவனிடம் நம் பெருமான் இருக்கும் அடக்கத்திற்கு எல்லையே இல்லை. அருளை பெறக்கூடிய வழியை தெளிவாக கூறியுள்ளார். நாம் பாடுபட்டால் பலனடையலாம். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.